திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, சீட் வாங்க தெரியல, பதவிகளில் உட்கார தெரியல அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அதை விட எனக்கு பின்னாடி வரக்கூடியவர்களை, என்னை நம்பி வரக்கூடியவர்களை அரசியல் படுத்துறது நான் சொல்லி வச்சிருக்கேன், செஞ்சு வச்சிருக்கேங்கிறாரு. உண்மையிலேயே ஒரு தலைவர் அப்படித்தான் இருக்கணும். பெரியாரை, அம்பேத்கரை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். பெரியாரை, அம்பேத்கர் உள்ள போயிட்டாங்கன்னா அவன் அரசியல் மிக தெளிவாக பிரித்து பார்த்துக்கணும். இப்போ இதே இது வந்து இன்னைக்கு விசிகா வந்து பாஜகவோடு போனால் இன்னைக்கு அவர்கள் கேட்கறதா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. விஜய் கூப்பிடுறாரு, பாஜக கூப்பிடுது, அதிமுக கூப்பிடுறாங்க. எந்த பக்கம் போனாலும் அவர்கள் கேட்குற டிமாண்டை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் வாங்கி பாஜக தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு நாம் ஒரு உதாரணமாக, ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய தலைவர்களை நீங்க வந்து ரிஷி மூலம், ஆதி மூலம் அவங்க சொல்ற விஷயத்தை தான் பார்க்கணும். மார்க்ஸை ஏற்றுக்கிறீங்க, மார்க்ஸுடைய தத்துவங்களை பேசுறீங்க. மார்க்ஸ் வந்து இந்தியாக்காரரா? அம்பேத்கர் நீங்க இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. இப்போ அம்பேத்கர் வந்து தமிழரா? இப்போ சேகுவாரா டிஷர்ட் போட்டிருக்கீங்க, சேகுவாரா வந்து முப்பாட்டனா? ஒரு விஷயத்தை சொன்னார்னா அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர், ஒரு கருத்தை சொன்னார்னா அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர், இல்லை அந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு டைவர்ட் பண்றது. இந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயம், கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சென்டிமெண்டான விஷயம். அதை வச்சே தான் எல்லாரையுமே இவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் அரசியல் தளத்தில் பேசும் பொருளாக தொடர்ச்சியாக இருந்துட்டு வர்றாரு. அவருடைய அந்த விபூதியை வந்து அழிச்சிட்டாரு அப்படின்றதுல இருந்தே வந்து ஒரு சலசலப்பு அவர் மேலே இருந்துகிட்டே இருக்கு. இப்போ தற்போது அதுக்கெல்லாம் பதில் தர வகையில் இன்னும் ஈஸியாக தொக்கா நினச்சிட்டாங்க. ஏதோ 10-11 நினைக்காதீங்க, திடீர்னு நான் வந்து அரசியல் களத்தில் கூட அரசியல் களமே வேணாம், தேர்தல் அரசியலே எனக்கு தேவையில்லை அப்படின்னு கூட நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவர்களுடைய இந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாரு இல்லையா, இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அரசியலை மிக தெளிவாக தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு தலைவர்களில் திருமாவளவன் அவர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை கரெக்டாக அரசியல் படுத்துகிறார். சாதியாக, மதமாக, சினிமா கவர்ச்சியால் வீழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய வேலை செய்கிறார். அவர் பல இடங்களில் பேசியிருக்கிறாரு. என்ன கேட்குறாங்க, திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, சீட் வாங்க தெரியல, பதவிகளில் உட்கார தெரியல அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அதை விட எனக்கு பின்னாடி வரக்கூடியவர்களை, என்னை நம்பி வரக்கூடியவர்களை அரசியல் படுத்துறது, பொலிட்டிக்கலாக அவங்க ட்ரெயின் பண்ணணும், அரசியலை எப்படி பார்க்கணும்னு கற்றுக் கொடுக்குற வேலையை நான் சொல்லி வச்சுருக்கேன், செஞ்சு வச்சுருக்கேங்கிறாரு. உண்மையிலேயே ஒரு தலைவர் அப்படித்தான் இருக்கணும். அரசியல் படுத்தணும், அரசியலை வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெரியாரை, அம்பேத்கரை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். இன்னைக்கு பெரியாரை, அம்பேத்கர் உள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு மனிதனுக்கு அவன் அரசியலை மிக தெளிவாக பிரித்து பார்த்துக்குவான். சாதியை விட்டு விளையிடுவான், மதத்தை விட்டு விளையிடுவான், அடக்குமுறையை விட்டு விளையிடுவான், பெண்ணடிமைத்தனத்தை விட்டு விளையிடுவான். பெரியாரும் அம்பேத்கரையும் கொண்டு போய் ஒரு தொண்டர்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா அவனுடைய பார்வை வந்து இந்த மாதிரி போயிடும். அந்த வேலையை வந்து மிக தெளிவாக வந்து திருமாவளவன் செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் வந்து அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இல்லை, அந்த வேலையை ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்காரு. தனக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்களை வந்து ஒரு அரசியல் படுத்தக்கூடிய சமீபத்தில் முருகன் மாநாடு நடத்தினாங்க. அதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது பாஜகவினுடைய ஒரு பிளான். பாஜக மதத்தை வைத்து, தமிழ்நாட்டில் முருகரை வைத்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இது இந்து முன்னணிங்கிற ஒரு பாஜகவின் இன்னொரு அமைப்பாக இருக்கக்கூடியவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த மக்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இன்றைக்கி அவருடைய பேச்சு வந்து அவரை வந்து குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிற மாதிரி முதல்ல இருந்தது. இன்றைக்கி அதை தாண்டி இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, காமனாக எல்லோரும் அதை வந்து அவர் யோசிக்கக்கூடிய பேச்சாக இருக்குது. அவர் பேசுகிற பேச்சுக்கள், அவர் பேசக்கூடிய கருத்துக்களை வந்து போகிற போக்கில் கடந்து போயிடாமல் அரசியல் தலைவர்களிலே அவர் சொல்கிறதை வந்து யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அவர் சொல்கிற ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதை நம்ம யோசிக்க வைக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த பேச்சாக இருக்கணும். ஒரு படைப்பை பார்த்தா நம்ம சிந்திக்க வைக்கணும், ஒரு பேச்சை கேட்டால் யோசிக்க வைக்கணும். அப்போ இவர் ஒரு சம்பவத்தை, ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னா அதை வந்து ஆமாம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அவருடைய ஸ்பீச் இருக்குது. அதை தொடர்ந்து தான் சொல்கிறார். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பதவி வாங்க தெரியல, உங்களுக்கு சீட் அதிகமாக கேட்க தெரியல, நீங்கள் வந்து கட்சியை ஒன்று அடுத்த கட்டத்து கட்சி வளர்ந்துகிட்டே போகுது. மக்கள் வந்து இன்றைக்கி அவரை வந்து ஒரு சாதி முத்திரை குத்த பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தாண்டி வெளியே வந்துட்டார். வெளியே காமனாக இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ரசிக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து திரும்ப அந்த ஒரு வேலையை செய்கிறாங்க, சாதியை வட்டத்துக்குள்ள அடைக்க பார்க்குறாங்க. அதை தாண்டி வந்துட்டார். அப்போ கட்சியை வந்து நீங்கள் வந்து அதிகமாக சீட் கேட்டால் என்ன? இப்படி சொல்கிறவங்களாம் யாருன்னு பார்த்தா வந்து பக்கத்துலைக்கு பாயாசம் வைக்கிறேன்னு சொல்கிற ஆள் தான்.
பந்தியில் சொல்லுவானுங்களா பக்கத்தில் பாயாசம் வைங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான். சார் விசிக கட்சி வளரணும்னு அவங்களுடைய தொண்டர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தானே, அவங்க தானே அதை முன்வைக்கிறாங்க. நல்ல விசிகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு மாநிலத்தில் ஒரு கட்சி வளர்ச்சியை விட மாநில உரிமைகள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ இதே இது இன்னைக்கு விசிகா பாஜகவோடு போனால் இன்னைக்கு அவர்கள் கேட்குறதான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. விஜய் கூப்பிட்றாரு, பாஜக கூப்பிடுது, அதிமுக கூப்பிட்றாங்க. எந்த பக்கம் போனாலும் அவர்களுக்கு கேட்குற டிமாண்டை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. மத்திய அமைச்சராக வாங்கிக்கோங்க, எத்தனை சீட் வேணுமோ வாங்கிக்கோங்க, அது செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அப்படியெல்லாம் வாங்கி பாஜக தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு நாம் ஒரு உதாரணமாக ஒரு காரணமாக இருந்து விடக்கூடாது. பாஜக தமிழ்நாட்டுக்குள் கால் வைத்தால் என்ன நடக்கும், அவர்கள் என்ன செய்வாங்க, பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அந்த கட்சி என்ன ஆகும், பாஜக ஒரு மாநிலத்துக்குள் போனால் அந்த மாநிலம் என்ன ஆகும், இதெல்லாம் கண்மணி பார்க்குறோமா இல்லையா? ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க, அந்த கட்சியை சின்ன பண்ணப்படுத்துறாங்க. அந்த கட்சி பல துண்டுகளாக போகுது. உத்தவ் தாக்கரேங்கிறவங்க கூட்டணி வச்சாங்க. அந்த பால் தாக்கரே உருவாக்கின அந்த சிவசேனா கட்சி இன்னைக்கு 3 பிளவுகளாக போச்சு. மகாராஷ்டிராவில் போய் தேசியவாத காங்கிரஸ் அதை 2 பிளவாக்குனாங்க. முகமது முக்தியுடைய கட்சி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்படி காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவர்கள் கூட்டணி வைத்த கட்சிகள் இன்னைக்கு சின்னமனமாக போச்சு. அவர்கள் போன மாநிலங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க நிறையா சொல்லலாம். பல ஒரே ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம் தான். மணிப்பூர் எடுத்துக்கலாம். போன மாதம் வரைக்கும் மணிப்பூர் பற்றி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. மணிப்பூரில் அவருடைய ஆட்சி தான், டபுள் இன்ஜின் சர்க்கார் தான், அவங்க சொல்கிற சர்க்கார் தான். அப்போ பாஜகங்கிற ஒரு விஷயம், ஒரு சித்தாந்தம், அது ஒரு கட்சி சொல்லக்கூடாது, அது ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் கால் ஊன்றுவதற்கு நாம் காரணமாயிடக்கூடாது. ஓகே சார், இப்போ அவருடைய கருத்து, அதாவது முக்கியமா இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த திருமாவளவன் செய்யறாரு அப்படின்ற விமர்சனம் இருக்கு. அது இந்த திருநீர் அழிச்சதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத உண்மை. அந்த வகையில திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசியிருந்தாரு. முருகர் அவர்கள் தமிழ் கடவுள் அப்படின்னா அவருடைய தாய் தந்தையும் தமிழர்களாக தானே இருக்கணும் அப்படின்ற இதை சொன்னா நான் இந்துக்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறவன்னு என்னை சித்தரிக்கிறாங்க அப்படின்றத முன்வைக்கிறாரு. இதுக்கு நாராயணன் திருப்பதி பதில் கருத்தை முன்வைக்கிறாரு. அதாவது அம்பேத்கர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர், அவருடைய வழித்துணையா அவருடைய வழியை பின்பற்றி வரவங்களும் மகாராஷ்டிரக்காரங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த விமர்சனம், இந்த கருத்து அப்படின்றத சொல்றாரு. இதை எப்படி பார்க்க? இல்ல நம்ம ஒரு கருத்துக்களை யார் சொல்றாங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், அவர் எந்த ஊருக்காரரு, மார்க்ஸை ஏற்றுக்கிறீங்க, மார்க்ஸுடைய தத்துவங்களை பேசுறீங்க. மார்க்ஸ் இந்தியாக்காரரா? அம்பேத்கர் நீங்கள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. இப்போ அம்பேத்கர் தமிழரா? இப்போ சேகுவாரா டிஷர்ட் போட்டிருக்கீங்க, சேகுவாரா முப்பாட்டனா? அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு ஐடியாலஜியை ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய தலைவர்களை நீங்கள் ரிஷி மூலம் ஆதி மூலம் அவங்க சொல்கிற விஷயத்தை தான் பார்க்கணும். நீங்கள் அந்த அடிப்படையில் பார்க்கணும். இது கடவுள் ரீதியான விஷயம். இப்போ முருகன் சம்மந்தப்பட்ட விஷயம். அண்ணன் யார் விநாயகர்ன்றீங்க, ஆனால் விநாயகர் நீங்கள் வட மாநில கடவுளாக சொல்கிறீங்க, முருகனை தமிழ் கடவுளாக சொல்கிறீங்க. அப்போ விநாயகர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே. அப்போ இதையும் இவர் மட்டும் அங்கே தூக்கிட்டு போயிட்டீங்க. அவர் கேட்டதுல எந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் கிடையாது, அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்போ அண்ணனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க வடநாட்டில், தம்பியை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத யதார்த்தமான விஷயத்த கேட்குறாரு. உடனே நீங்கள் அம்பேத்கர் வெளியே இது எதை கொண்டு போய் கரெக்ட் பண்ணுறீங்க? கேட்ட கேள்விக்கு அதுக்கு பதில் கிடையாது. ஆனால் அதை வேற பக்கம் டைவர்ட் பண்ணுறாங்க. இந்த மதம் சம்மந்தப்பட்ட விஷயம், கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம். அதை வச்சே தான் எல்லாரையுமே இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்த சொன்னார்னா அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர், ஒரு கருத்தை சொன்னார்னா அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவர், இல்லை அந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு டைவர்ட் பண்ணுறது. ஆனால் அதுக்கு இவர் நேரடியாக பதில் இருக்காது. அந்த விடையை தான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு திருநீர் அழிச்சதுக்கும் அவர் பதில் கொடுத்துட்டாரு. இன்னும் அது பேசும் பொருளாக தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி இந்துக்களுக்கு விரோதமான ஒரு கட்சிங்கிற ஒரு கட்டமைப்பை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி திமுக மேலே அந்த பிராண்டை குத்திக்கிட்டே இருக்காங்க. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், இந்துக்களுக்கு விரோதமான கட்சி அப்படின்னு திமுக மேலே ஒரு பிராண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்லப்போனால் இந்த ஆட்சியில் தான் அதிகமான குடமுழுக்குகள் நடந்திருக்கு. அதிகமாக அறங்காவல்துறைக்கு சொத்துக்களை மீட்கப்பட்டது. அதாவது நிறைய பேர் பல ஆயிரம் ஏக்கர்களை கைப்பற்றி வச்சுருந்தாங்க பல வருஷமாக. அது அறங்காவல்துறைக்கு சொந்தமான இடங்களை அதை கைப்பற்றிருக்கு இந்த திமுக அரசாங்கம். பல கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கு. இன்றைக்கி திருப்பதி பழனி கோயிலாக இருக்கட்டும், திருச்செந்தூர் கோயிலில் நிறைய வசதிகளை செய்து வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இன்றைக்கி
சொல்லப்போனால் அதிமுக இருக்கக்கூடிய 90% பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்க. இப்போ பாஜகவில் வந்து முருகர் மாநாடு நடத்தும் போது கூட அண்ணாமலை வந்து கேள்வி எழுப்பியிருந்தார். திருநீர் அழிச்சவங்க தான் நாளைக்கு வந்து மக்கள் கிட்ட, ஹிந்து மக்கள் கிட்ட வந்து ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் குறிப்பாக திருமாவளவன் சொல்லலை. ஆனால் அவரை தான் சொல்றாருன்றது வெளிப்படையாக தெரியுது. ஏன் வந்து பாஜக வந்து சமீபத்தில் திருமாவளவனுடைய கருத்தை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க? அவர் என்ன சொன்னாலும் இல்லைன்னா அவரை வந்து அழிக்கிற நோக்கிலேயே வந்து கேள்விகளையோ விமர்சனங்களையோ முன்வைக்கிறாங்க. அப்போ அதுக்கான நல்ல கேள்விதான். இது எப்படின்னா, திமுக கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு பங்கா இருக்கிறாரு. அவருடைய ஓட் பேங்க் வந்து முக்கியமான ஓட் பேங்கா இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் ஒரு எல்லா சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக வந்து உருவாகி இருக்கிறாரு. ஒரு பெரிய இயக்கமாக, மூன்றாவது பெரிய இயக்கமாக திமுகவில் பக்கபலமாக ஸ்ட்ராங்காக இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ இவர்களுடைய கூட்டணி, இந்த பக்கம் திமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி பெருசாக ஜெல்லாவில் அந்த கூட்டணி இல்லை. அதுல இருந்த பாமகவும் இன்னைக்கு 2ஆக பிளந்து போய் நிற்குது. அப்போ இந்த கூட்டணியெல்லாம் வச்சு திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. அப்போ திமுக கூட்டணியை பலமிழக்க செய்யணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த பலமிழக்க செய்யணும்னா அந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ நேரடியாக அழைப்பு கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், பாஜக பாமகவோட எப்பயுமே கூட்டணி இல்லைன்ட்டார். அப்போ மறைமுகமாக வேற ஒருத்தரை விட்டு பேச வர்றாங்க, அதிமுக வாங்கன்னு. அதுவும் முடியாட்டார். பாமக பாஜக இருந்தால் நான் வரமாட்டேன்ட்டார். விஜய் வச்சு பேச வைக்கிறாங்க. விஜய் என்ன நேரடியாக பேசாமல் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பங்கு தர்றோங்கிற மாதிரி கூப்பிட்டார். ஏன்ப்பா நேற்று கட்சி ஆரம்பிச்சது நீ எனக்கு பங்கு தர்றங்கிறதுனால அவரை வேண்டாங்க. அப்போ அவரை கூட்டணிக்கு முதல்ல கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்போ அந்த கூட்டணியிலேருந்து அவரை கரெக்டாக பார்த்தாங்க. எதுவுமே நடக்காத பட்சத்தில் அவர் மீது அவதூறுகள். இப்போ இந்திக்கு எதிரான ஒரு நபர், அவர் திருநீரை வச்சு அழிச்சிட்டாரு. அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். இப்போ அவர்கிட்ட போகிறாங்க, ஒரு திருநீர் கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கிட்டார். அந்த இடத்துல அதை மதிக்கணும். ஒருத்தவங்க வந்து நம்ம ஒரு பக்தியாக ஒரு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சுக்கிட்டார் ஒரு நம்பிக்கையில். அந்த நம்பிக்கையை மதிக்கணும்னு வச்சுட்டு அதுக்கு பிறகு அவருக்கு தேவையில்லாத எடுத்துட்டார். இதில் என்ன வித்தியாசம் வந்துருச்சு? அவருடைய ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க நம்பிக்கையில், அந்த நம்பிக்கையை வந்து நம்ம மீன் பண்ணக்கூடாது. இப்போ தொப்பி கொடுக்குறாங்க, தொப்பி போட்டுக்கிறாரு. சர்ச்சுக்கு போகிறாரு, அவங்க செலவு கொடுத்தா வாங்கி மாட்டிக்கிறாரு. கோயிலுக்கு போகிறாரு, திருநீர் கொடுத்தா வாங்கி, அவங்க எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்கிறார்ல. அதில் எங்கே தப்பு வந்துச்சு? அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இல்லையா, ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையாங்கிறது. மசூதிக்கு போகிறாரு, ஒரு தப்பி போடுறாங்க, கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுக்கிறாரு, கொஞ்சம் நேரத்தை கழட்டி வச்சுறாரு. உங்களுக்கு தான் நம்பிக்கையே இல்லையா, அப்புறம் ஏன் அந்த இடத்துக்கு போறீங்க அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்கல்ல. அடுத்தவர் எனக்கு நம்பிக்கை இல்லையா, கூட வரவங்க நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை மதிக்கணும்ல. என் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா? பல பேர் கடவுள் நம்பிக்கை உள்ள, அந்த நம்பிக்கையை நான் மதிக்கணும்ல. இந்து கடவுளை கும்புறவங்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் கடவுளை கும்புறவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவ கடவுளை கும்புறவங்க இருக்கிறாங்க. அவர் எல்லாருடைய நம்பிக்கையை மதிக்கணுமே. சர்ச்சுக்கு போகிறாரு, ஃபாதர்கள் அவங்க வந்து அவரை வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, சிலுவை போடுறாங்க, வாங்கி மாட்டிக்கிறாரு. மசூதிக்கு போகிறாரு, தொப்பி போகிறாரு, வாங்கி மாட்டிக்கிறாரு, கொஞ்சம் நேரத்தை கழட்டி வச்சுக்கிறாரு. அவங்களாம் யாருமே இந்த பிரச்சனையை சொல்லலையே. சரி, இப்போ அவர் மேலும் சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு. அதாவது அரசாங்கம் இலவசம் கொடுக்கறத வந்து நிறுத்தணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. டாஸ்மாக் எல்லாம் வந்து முடக்குவாங்களா, இதெல்லாம் குறிப்பிட்டா நீங்கள் வந்தால் தான் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இலவசங்களை பற்றி பேசுகிறாரு இல்லையா, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றது? பாஜக இலவசங்களை முதல்ல எதிர்த்தது, திட்டங்களை எதிர்த்தது. அது இலவசங்கிறத சொல்கிறத காட்டி வளர்ச்சி திட்டங்கள் தான். இப்போ சாதாரண டெய்லி கூலி வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்த பிறகு அவங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அதில் மிச்சமாகுது. அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு பயன்படுது. அதே மாதிரி யாரும் இல்லாத கைவிடப்பட்டவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாங்கிறது அவருடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக் கொள்வதற்கு பயன்படுது. இது நான் முதல் இந்த மாதிரி நிறையா ஸ்கீம் கொண்டு வராங்க. அதை வந்து இலவசம்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே வளர்ச்சி திட்டங்கள் தான். அதை எதிர்த்த பாஜக அதை தான் கொண்டு போய் மகாராஷ்டிராலையும் டெல்லியிலையும் அப்ளை பண்ணி அதை வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்போ எதிர்த்தவர்கள் நீங்கள் தானே? அப்போ நீங்கள் முதல்ல இலவசத்தை வேறான்னு சொல்லுவீங்களா? எதிர்த்தவர்களே இந்த திட்டங்களை கொண்டு போய் அங்கே கொண்டு வந்து காமிச்சு ஓட்டு வாங்குறீங்கிற அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. அப்போ மதுவிலக்கு வேணால் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வாங்க. நீங்கள் ஆளுகிற மாநிலத்தில் முதல்ல ஒரு முன்னுதாரணமாக கொண்டு வந்துட்டு அப்புறம் மற்ற மாநிலங்களில் கேளுங்க. இங்கே வந்து ஏன் வந்து இங்கே ஒரு வேஷத்தை போடுறீங்க அப்படிங்கிறது கேட்குறாரு. பல மாநிலங்களில் பாஜக ஆளுதில்ல, ஏன் நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? பக்கத்து மாநில பாண்டிச்சேரியில் உங்களுடைய கூட்டணி ஆட்சி தானே. பாண்டிச்சேரியில் இலவசம் பற்றி பேசும்போது மாநில அரசும் தானே சார் இலவசம் கொடுக்குறாங்க. நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது இலவசங்கிறதுக்காண்டி வளர்ச்சி திட்டமாக அவங்க பார்க்குறாங்க. கீழ்நின்றத்தில் இருக்கக்கூடியவர்களை கை தூக்கி விடுவதற்கான திட்டங்கள் பயன்பெறும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர்கள் அதை வந்து சோம்பேறி ஆக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொன்னவர்கள் அந்த திட்டங்களை அங்கே கொண்டு போய் பயன்படுத்துகிறாங்க. இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, அதைத்தான் அவர் விமர்சனம் பண்ணுறாரு. ஓகே சார், விசிக கட்சியினுடைய சமீபத்திய அரசியல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.